கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்று அதே நிகழ்காலத்தில் நினைவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறாங்க. முதல் செய்தி, இந்தி திணிப்பு என்பது கடந்த காலத்தியதல்ல, இன்றைக்கும் இருப்பது. 14-15-2024-25 இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் சில ஆயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு இந்திய அரசு தலையிட்ட தொகை 2532 கோடி ரூபாய். அதே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா இந்த 5 மொழிகளுக்கும் சேர்த்து இந்த 5 ஆண்டு காலத்தில் செலவிடப்பட்ட தொகை 147 கோடி ரூபாய். சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கு மட்டும் நீங்கள் அரியாசனம் கொடுப்பீர்கள், எங்களுக்கெல்லாம் புறக்கணிக்கிறீங்க, நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை அவர்களுடைய மொழிக்கு செலவிடுவீங்க, எங்கள் மொழிக்கு செலவிட மாட்டீங்கன்னா அப்போ இது இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, இதை எதிர்த்து பேசியாகணும். 2வது, மொழி போராட்டத்தின் போது நடந்த கொடுமைகள், அன்னைக்கு நடந்த அடக்குமுறைகள், இரத்தத்தில் குளித்த 50 நாட்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை, பொள்ளாச்சியில் இந்திய இராணுவம் நேரடியாக இறக்கப்பட்டது, ஒரு 4 வயது பெண் குழந்தையை இராணுவம் சுட்டு கொண்டது. அன்னைக்கு ஒரு தமிழ் இராணுவ வீரர் அந்த குழந்தையை எடுத்து வச்சுக்கிட்டு கதறினார். பிணங்கள் 250 பிணங்களை கொண்டு போய் மறைச்சி எரிச்சாங்க, ஃபைல்களை கொளுத்துனாங்க, எல்லா கொடுமைகளும் நடந்துச்சு. பொள்ளாச்சி படுகொலைக்காக இந்தியா ஏன் மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேட்டு மறந்துருக்க, அதெல்லாம் கடந்த காலம், இப்போ போய் படம் எடுத்துக்கிட்டு அந்த கசப்பை தூண்டாதீங்க என்று சொன்னால் பரவாயில்ல. அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினார், 14 மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழிகள் ஆக்குங்க, இந்த 14 தேசிய மொழிகள்னு அவர் பேசினார். அப்போ சொன்னாங்க, எப்படி 14 ஆக்க முடியும்? அண்ணா சொன்னார், சுவிட்சர்லாந்தில் 3 மொழிகள் ஒரே நேரத்தில் ஆட்சி மொழிகளாக, கல்வி மொழியாக எல்லாமா இருக்கு. கடந்த காலத்தில் லெனின் இன்னைக்கு இருக்கிற பெரிய வசதிகள் இல்லாத காலத்தில் 17 மொழிகளை ஆட்சி மொழிகள் ஆக்கினார் ருஷ்ய புரட்சிக்கு பிறகு. இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் 26 நாடுகள் 25 மொழிகளை ஆட்சி மொழிகளாக வைத்திருக்கு. எனவே இது முடியாது இல்லை. இந்த 17வது பகுதியில் 348ன்னு ஒரு உறுப்பு இருக்குங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ், அது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் ஆங்கிலம் தான் என்று சொல்லக்கூடியது. அந்த 348ல் ஒரு துணை பிரிவு இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த மாநிலத்திற்குள் இடம்பெற்றிருக்கிற உயர்நீதிமன்றத்தில் இந்திய ஆங்கிலம் அல்லாமல் இன்னொரு மாநில மொழி ஆட்சி மொழியை நீங்கள் வழக்காடு மொழியாக, லாங்குவேஜ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எழுதி அனுமதி வாங்கணும். இந்தி பேசுகிற 4 மாநிலங்கள், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், ஊபி தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த உரிமை வழங்கப்படவில்லை. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் தீர்மானம் போட்டு அனுப்பினார். கவர்னர் கடிதம், ஏன் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை? செஞ்சு காட்ட. ஏன் இந்தியை எடுத்து இன்னைக்கு போராடக்கூடாது? ஏன் போராட்ட உணர்வை தூண்டக்கூடாது? ஏன் தீ பரவட்டும் சொல்லக்கூடாது? மாதர்மை அடிமை செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதி. ஏன் இந்த மடமையை கொளுத்த